ஸ்டாலின், தற்போது நீங்க இருக்கும் வங்கிக்கு எதிரில் மக்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் மக்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு? மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை நேற்று வங்கிகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்த காரணத்தினால் பொதுமக்கள் இன்று காலை முதலே தொடர்ச்சியாக பல்வேறு வங்கிகளில் காலை முதலே வரிசையாக நின்று கொண்டுதான் இருந்திருந்தார்கள். நான் நிற்கும் இந்த டி நகர் ஸ்டேட் பேங்க் வங்கியில் கூட காலை 8 மணி முதலே பொதுமக்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். அதற்கான காட்சிகள் நம்ம ஏற்கனவே எடுத்திருந்து ஒளிபரப்பியுள்ளோம். குறிப்பாக பொதுமக்களை பொறுத்தவரை கூட்டம் அதிகமாக வரும் காரணத்தினால் காலை 8 மணி முதலே தொடர்ச்சியாக வந்து 9:15 மணிக்கு இந்த சிறப்பு படிவமானது வங்கிகள் விநியோகிக்கப்பட்டது. அதன் பிறகு அதனை பூர்த்தி செய்து தற்போது பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை அந்தந்த சிறப்பு கவுண்டர்கள், இதற்காகவே பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு கவுண்டர்கள் தற்போது தொடர்ச்சியாகவே மாற்றி வருகிறார்கள். இந்த சிறப்பு கவுண்டர்களை பொறுத்தவரை டிசம்பர் 30ஆம் தேதி வரை செயல்படும் என்று ஏற்கனவே மத்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் பொதுமக்களை பொறுத்தவரை தங்களுடைய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை விரைவாக மாற்றிவிட வேண்டும், எந்த விதமான பிரச்சனையும் சந்தித்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் காலை முதலே ஆர்வத்துடன் தொடர்ச்சியாக வங்கிகளுக்கு வர தொடங்கிவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு நபர் 4000 ரூபாய் வரை தினந்தோறும் மாற்றிக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வங்கிகளும் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பொதுமக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை சார்பில் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது. வேதலி ஸ்டாலின், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நமது திருச்சி செய்தியாளர் லெனினிடம் சில தகவல்களை கேட்டறியலாம். லெனின், திருச்சியில அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த வங்கிகள்ல பணத்தை மாற்றுவதற்காக எந்த அளவுக்கு தயாரா இருக்காங்க? இப்ப நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? திருச்சி கண்டோன்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பிரதான கிளையில் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். இன்று காலை 8 மணி முதல் ஏராளமான வாடிக்கையாளர்கள், இந்த வங்கியினுடைய வாடிக்கையாளர்கள் அல்லாதவர்களும் இங்கே வந்து குவிய தொடங்கிட்டாங்க. வரக்கூடிய நபர்களுக்கு, அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருப்பதால் வரக்கூடிய மக்களுக்கு காலை 8 மணி முதல் வரிசையில் நிற்பதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது வரை 150க்கும் மேற்பட்ட டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த டோக்கன்கள் வழங்கும் போதே அவர்களுக்கான சிறப்பு படிவத்தையும் கொடுக்குறாங்க. தாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, டிரைவிங் லைசன்ஸ், அப்படி வந்து அந்த வங்கிகள் கேட்டிருக்கக்கூடிய அந்த அட்டைகளுடைய விவரங்களை அந்த சிறப்பு அந்த படிவத்தில் பூர்த்தி செய்துவிட்டு அதன் பின்பு வங்கிகளுக்குள் சென்று தங்களுடைய பணங்களை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எல்லா இடங்களிலும் கொடுப்பது போல இந்த கிளையிலையும் அந்த 4000 ரூபாய் வரை வந்து பணங்களை மாற்றிக்கொள்ளலாம். அவர்களுடைய சொந்த கணக்கிலிருந்து 10,000 ரூபாய் வந்து பணத்தை வந்து எடுப்பதற்கான வாய்ப்பு என்பதும், அதே போல இந்த ஒரு வார காலத்திற்கு மொத்தமாக தங்களுடைய கணக்கிலிருந்து 20,000 ரூபாய் மட்டும் எடுக்க முடியும் என்கின்ற விவரத்தையும் வங்கி அதிகாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முறை வந்து நடைமுறையில் இருக்கு. அது மட்டும் இல்லாம மலேசியாவிலிருந்து திருச்சிக்கு சுற்றுலா பயணியாக வந்திருக்கக்கூடிய குடும்பத்தினர் நம்மோடு இருக்காங்க. அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து கேட்கலாம். தற்போது இந்த 1000 ரூபாய் நோட்டுகளும் 500 ரூபாய் நோட்டுகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். மலேசியாவிலிருந்து இந்திய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கிட்டு தான் நீங்க இங்க வந்திருப்பீங்க. அப்படி வரும்போது நீங்க சந்தித்த பிரச்சனைகள் என்ன? சந்தித்த பிரச்சனை என்னன்னா, நேற்று பாருங்க, கோயிலுக்கு போனோம். கோயிலில் முதல் கொண்டு டோக்கன் வாங்குறது கூட முடியாமல் போச்சு. அந்த பெருமாளை போய் தரிசனிக்க முடியாமல் போச்சு. அந்த குடும்பம் சாப்பிட கடைக்கு போனாலும் காசு மாற்ற மாட்டுறாங்க. அதான் பணம் இருந்தால் அது பயன் இல்லாத மாதிரி போச்சு. ஆனால் அந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம். மக்கள் புரிஞ்சிக்கல, வியாபாரக்காரவங்க புரிஞ்சிக்கல. ஏன்டா அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க இந்த காசை வந்து நீங்கள் மாற்றிக்கலான்னு. இப்போ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும், எல்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் டூரிஸ்ட் வந்து எங்களுக்கு அக்கௌண்ட் இருக்காது. ஸோ இதை ஏன் அவங்க புரிஞ்சிக்கலன்றது எனக்கு தெரியல. நீங்கள் மலேசியாவில் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? நீங்கள் எத்தனை நாள் சுற்றுப்பயணமாக வந்திருக்கீங்க? தற்போது இந்த பணத்தை மாற்றுவதற்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இந்த பணத்தை மாற்றுவதற்கு இன்றைக்கு காலையில் பேங்க் வந்து நான் டோக்கன் எடுத்திருக்கிறேன். இந்த டோக்கன் பிரகாரம் பாஸ்போர்ட்டை காமிச்சு காசு மாற்றிக்கலான்னு சொல்லிட்டாங்க. 13 நாள் சுற்றுலாவில் வந்ததில் இப்போ 10 நாள் முடிச்சு, ஒன்று பேலன்ஸ் 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளில் நாங்கள் அவதிப்போதியமாக எல்லாத்தையும் முடிச்சு ஆகணும். காசியை மாற்றி ஆகணும், காசியை முடிச்சு ஆகணும். இதுதான் இப்போ நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம். இப்போ வங்கியை பொறுத்தவரை ஒரு நபருக்கு எவ்வளோ ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய நபருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு என்ன விதமான ஆதாரங்களை உங்கள்கிட்ட கேட்குறாங்க? இப்போதைக்கு ஒரு 4000 ரூபா மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு நம்ம பாஸ்போர்ட்டை காட்டி நம்ம தெளிவு பண்ணோம், நம்ம ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்கோம், எங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக.
ஆனால் ஏன் இவ்வளோ மக்கள் இவ்வளோ பேனிக்கான வியாபாரிங்க பேனிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அருமையான திட்டம். அவங்க வந்து பாய்க்க முடியாதுன்னு சொல்ல அந்த காசை அவங்க சொல்கிறாங்க லேட்டாக, இப்போதைக்கு தான், உடனே எல்லாம் செய்ய முடியாது, இப்போ தானே ஒரு நாள் அம்முளுக்கு வந்திருக்கு. ஆனால் மக்கள் இப்படி செய்யறனால சாப்பிட முடியல. பிள்ளைங்க நம்மளை விட்டுங்க, பிள்ளைங்க இருக்குது, வயசானவங்க இருக்காங்க, என்ன தான் பண்ணுவாங்க அவங்க? எங்கே போனாலும் பணம் இருக்குது, கடையில் சாப்பாடு இருக்குது, ஆனால் நம்மளால சாப்பிட முடியல. கோயிலுக்கு அதாவது குழுவாக வந்திருக்கக்கூடிய பயணிகள் பெரும் அளவில் இந்த பணமாற்றத்தினால் சிரமப்பட்டு வருகிறார்கள் என்கின்ற கருத்தை இவர்கள் முன்வைக்கிறாங்க. தம்பி தமிழரசன். லெனின், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? நீங்க இருக்கிற பகுதியில மக்களுடைய வருகை எப்படி இருக்கு? இன்னைக்கு இன்னும் சிறிது நேரத்துல ரமேஷ், இணைப்பில் இருக்கீங்களா? நாம் தற்பொழுது அடையாறில் உள்ள ஒரு போஸ்ட் ஆபீஸ் முன்பு இருக்கிறோம். மண்டல அலுவலகமாக இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் ஆபீஸில் இருக்கிறோம். இங்கே காலை 8 மணிக்கே அஞ்சலகங்கள் திறந்திருந்த பட்சத்திலும் புதிய நோட்டுகளை மாற்றுவதற்கும் குறிப்பாக பழைய அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பும் இல்லாமல் ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நேரடியாக இங்க வந்தவங்க கேட்கலாம். மேடம், நீங்க எதுக்காக அந்த போஸ்ட் ஆபீஸ் வந்தீங்க? உங்களுக்கு புதிய நோட்டுகள் தந்தாங்களா? இல்ல சார், நான் 4000 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் மாத்தலாம்னு சொன்னாங்க. நான் அதுக்காக தான் வந்தேன். நானு இப்ப வந்து சொல்றாங்க ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, இதை ஃபில்அப் பண்ணி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க பக்கத்துல. நம்ம கொடுக்கற சப்மிட் பண்ற நோட்டினுடைய சீரியல் நம்பர்ஸ் எல்லாம் எழுத சொல்றாங்க. எழுதினாலும் நம்மளுக்கு 2:30 மணிக்கு மேல வர சொல்றாங்க. 2:30 to 4:30 வந்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டா இன்னைக்கு கிடைக்கலன்னா நாளை காலையில தான் நீங்க வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதர்வைஸ் நீங்க டெபாசிட் பண்ணலாம். எஸ்பிஐ அக்கௌண்ட் இங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ண முடியுமே தவிர வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, 500க்கு சேஞ்ச் ஆகுது கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அதுவும் இல்ல, நேத்தே முடிஞ்சு போச்சு சேஞ்சஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க எல்லா கடையிலயும் கடன் தான் வாங்கிட்டு இருக்கோம். மேக்சிமம் எவ்வளவு வாங்க முடியும்? தெரிஞ்சவங்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும் இல்லீங்களா கடைங்களுக்கு. இப்ப அது இல்லாத எங்களுக்கு காலையில இருந்து பால் வாங்குறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க ஒரு பாக்கெட் தான் குடுக்கறாங்க. மேக்சிமம் அதுக்கு மேல குடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு 2 பாக்கெட் தேவைப்பட்டா 1 பாக்கெட் தான் பால் குடுக்கறாங்க. அந்த மாதிரி தான் நாங்க வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ அஞ்சலகத்துல அதிகாரிகளை கேட்டீங்களா? அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க? இப்போ மாஸ்டர் வந்து சொன்னார், யாரு தெரியல, அவர் பேர்லாம் தெரியல, யாருக்கும் விளக்கெல்லாம் கொடுக்காதீங்க, நீங்க நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்துடுச்சு, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க, நீங்க ஜஸ்ட் இதை மட்டும் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அஞ்சலகங்களுக்கு நம்ம அஞ்சலக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இன்னமும் எங்களுக்கு புதிய ரூபாய் நோட்டுகள் வங்கிகளிலிருந்து வரவில்லை, நாங்கள் 10 மணிக்கு மேல் சென்றுதான் வாங்கி வந்து கொடுப்போம், அதே போல போதிய அளவிற்கு 100 ரூபாய் தாள்கள் எங்களிடம் கிடையாது, அதனால் நாங்கள் அந்த எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய பரிமாற்றமும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருப்பதாக நம்ம இந்த சென்னை போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த தகவலை தெரிவிக்கிறார்கள். தமிழரசன். ரமேஷ், இப்ப அந்த அஞ்சலகம் எல்லா பகுதியிலையும் இதே மாதிரி நடைமுறை பின்பற்றப்படுகிறதா? ஒட்டுமொத்தமா இந்த சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அஞ்சலகத்திலையும் என்ன மாதிரியான நிலைமை இருக்கு? காலையில் இருந்து நாம் அந்த போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் என்ற கூடிய அந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இதுவரை எங்களிடம் வரவில்லை, எங்களுக்கு வங்கி 8 மணிக்கு அஞ்சலகங்கள்லாம் திறந்து விட்டார்கள், சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அஞ்சலகங்கள்லாம் அந்த வேலை நேரத்தில் தொடங்கிவிட்டார்கள், ஆனால் எந்த அஞ்சலகங்களிலுமே இதுவரை புதிய நோட்டுகள் விநியோகம் செய்யப்படவில்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் 10 மணிக்கு மேல் சென்று அஞ்சலக அதிகாரிகள் வங்கிகளிடமிருந்து புதிய ரூபாய் நோட்டுகளை வாங்கி வந்து மதியத்திற்கு மேல் 2 மணிக்கு மேல் தான் விநியோகிப்போம் என்று ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார்கள். அதே போல 100 ரூபாய் நோட்டுகள் கையிருப்பில் கிடையாத ஒரு சூழலும் இருக்கிறது. அஞ்சலகங்களிலே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நிறைய வந்து ஏமாந்துட்டு ஃபார்ம்ஸ் மட்டும் வாங்கிட்டு போறாங்க. அதே போல வங்கிகளுக்கு தனியாக விண்ணப்பம் இருப்பது போல போஸ்ட் ஆபீஸ் அஞ்சலகங்களுக்கு என்று தனி விண்ணப்பங்கள் அதிலே போஸ்ட் ஆபீஸ் என்று இருக்கிறது. இந்த ஃபார்ம் நம்ம அங்க யூஸ் பண்ண முடியாது, அந்த ஃபார்ம் இங்க யூஸ் பண்ண முடியாது. போஸ்ட் ஆபீஸ்க்கு என்று தனியே ஃபார்ம்ஸ் விநியோகிக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழரசன். ரமேஷ், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நமது மதுரை செய்தியாளர் ஹரியிடம் பேசலாம். ஹரி, மதுரையை பொறுத்த வரைக்கும் மக்கள் வங்கிகளுக்கு வர தொடங்கிவிட்டார்களா? சிரமமின்றி மக்கள் பணம் எடுப்பதற்காக வங்கிகள் தரப்புல என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு?
நிச்சயமா வேதவழி மதுரை மாவட்டத்தில் 457 வங்கி கிளைகள் இருக்கிறது. இது தவிர 91 தபால் நிலையங்கள் இருக்கிறது. இதில் அனைத்திலுமே அந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் இருக்கிற இந்த மதுரை விநாயகர் நகர் ஸ்டேட் பேங்க் வங்கியின் கிளையில் தற்போது வாடிக்கையாளர்களுக்கு இந்த படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த படிவங்கள் விநியோகிக்கப்பட்ட இதில் வந்து தங்களுடைய ஐடி ப்ரூஃபோட அடையாள அட்டையோட எண் எழுத வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த படிவங்களை பூர்த்தி செய்த பின்பு இங்கு அமைக்கப்பட்டுள்ள கவுண்டர்களில் அவர்கள் அந்த பழைய நோட்டுகளை 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை 4000 ரூபாய் அளவுக்கு செலுத்தினால் உடனடியாக அவர்களுக்கு வந்து 4000 ரூபாய் 100 ரூபாய் நோட்டுகளாக 4000 ரூபாய் கொடுக்கப்படும் என வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாது இந்த வங்கியிலேயே கணக்கு வைத்திருப்பவர்கள் எவ்வளவு பணம் வேணாலும் செலுத்திக் கொள்ளலாம். இந்த வங்கி தவிர வேறு எதிலும் அது மற்றும் கணக்கு இல்லாதவர்களுக்கு தான் இந்த பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கான படிவங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வந்து இப்ப நாமளே நேரடியாக பார்க்கலாம். இப்பொழுது இந்த வங்கி கிளையில தான் தற்போது உள்ள சென்று கொண்டிருக்கிறார்கள். வங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். வங்கி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நேரடியாக வந்து இந்த வங்கி கிளையில தற்போது உள்ளே நாம நேரடியாக பார்க்கலாம். இந்த படிவங்களை பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை இங்கு கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்களே இப்ப பார்க்கலாம், கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்க சிறப்பு கவுண்டர்களை பார்க்கலாம். இந்த வங்கிகளில் சாதாரணமாக விட கூடுதலாக கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக 2-3 கவுண்டர் இருந்தால் தற்போது வந்து ஒரு 6 கவுண்டருக்கு மேலாக கூடுதலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைவருமே தயார் நிலையில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு தேவையான அந்த படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்த பின்னர் அவர்கள் வந்து உடனடியாக பணங்கள் தரப்படும், 100 ரூபாய் நோட்டுகள் தரப்படும் என்று வங்கி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்த வங்கி கிளையை பொறுத்த மட்டும் இது மட்டுமல்லாது மதுரை மாவட்டத்தில் உள்ள 457 வங்கி கிளை மற்றும் 91 தபால் நிலையங்களில் இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, தமிழகம் முழுவதிலும் இருந்து பழைய நோட்டுகளை மாற்றும் பணி தொடங்கி இருக்கிறது. இது குறித்து நமது புதிய தலைமுறை செய்தியாளர்கள் களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களோடு தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.